ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குக்கிங் vlog பார்ப்போமா? இன்றைக்கி பாவக்காய் கசக்காமல் குக் பண்ணுறேன் எப்படின்னு பார்த்தா, கொஞ்சமாக தேங்காய் தண்ணி ஆட் பண்ணி அதுக்கு உப்பையும் மஞ்சளையும் போட்டு நல்லா பிரட்டி அப்படியே வதங்க விட்டுடுங்க. இன்றைக்கி லஞ்சுக்கு பீஃப் தான் கறி. இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டைமாக நான் அவிச்ச மாவு ரொட்டி செய்வோம்னு நினச்சேன். ஹஸ்பண்ட்க்கு அவிச்ச மாவு ரொட்டி மிச்சமே விருப்பம். அவங்க வெளியில் போனால் இது ஷாப்ஸில் இருக்குது இந்த அவிச்ச மாவு ரொட்டி. ஆனால் நான் வீட்டில் ட்ரை பண்ணிடல. அதனால் லைட்டாகவே வாட்டர் ஆட் பண்ணி பிரட்டி கொண்டு நல்லா பதமாகவே வந்துச்சு. பீஃப் ப்ரெஷர் குக் பண்ணக்குள்ள மிச்சம் வாட்டர் ஆட் பண்ணாமல் மசாலா தூளை போட்டு ப்ரெஷர் குக் பண்ணிங்கன்னா நல்லா திக்காகவே வரும். பாவக்காய் இந்த மாதிரி ரெடி ஆகின பிறகு அதுக்கு மசாலா எல்லாம் ஆட் பண்ணி செகண்ட் மில்க் ஆட் பண்ணி அதுக்கு ஆனியனும் அதேமாதிரி க்ரீன் சில்லியும் டொமாட்டோவும் போட்டு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி மூடிடணும். இந்த மாதிரி ரொட்டி தான் இதுக்கு செய்யணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக வரும். பாவக்காய் நல்லா பிறண்டு வெந்தோன்னா திக் மில்க் ஆட் பண்ணி திரும்பவும் க்ளோஸ் பண்ணிடணும். அது நல்லா பிறண்டு வரணும், கொஞ்சம் கூட கிரேவி வைக்கப்பட, அப்போ தான் நல்லா இருக்கும். ஏன்னா பீஃப் கறியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த ரொட்டியும் நான் குக் பண்ண பீஃப் கறியும் தான். தேங்க்ஸ்.